Hi friends, welcome to my channel. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எழுதுகிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக டெட்டு பேப்பர் 2 சயின்ஸ்லேருந்து 9th இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நான் அந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். இந்த வீடியோனுடைய தொடர்ச்சி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்க நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலுடைய இணைந்திருக்கலாம். உங்களுக்கான பிடிஎஃப்பும் கிடைக்கும். வீடியோனுடைய கடைசியில் பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்க நீங்கள் பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தாய் சேய் இணைப்பு திசுவை உருவாக்குவது அலண்டாய்ஸ். தாய் சேய் இணைப்பு திசுவை உருவாக்குவது அலண்டாய்ஸ். 100 மில்லி தாய்ப்பாலின் கலோரி மதிப்பு 70 கலோரி. 100 மில்லி கலோரி மதிப்பு 70 கலோரி. பாராமீசியம் அசையும் உறுப்பு குறு இலை, சிலியான்னு சொல்லுவாங்க. குறு இலை கொடுக்காம சிலியா கூட ஆப்ஷனில் கொடுக்கலாம். பாராமீசியம் அசையும் உறுப்பு குறு இலை சிலியா. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெப்ரான். உடற்செயலியல் என்ற உயிரியல் துறையை முதலில் உருவாக்கியவர் கிளவுட் பெர்னாட். உடற்செயலியல் என்ற உயிரியல் துறையை முதலில் உருவாக்கியவர் கிளவுட் பெர்னாட். மனிதர்களின் தோலின் நிறம் எந்த நிறமியால் தீர்மானிக்கப்படுகிறது? மெலனோசைட். மனிதர்களின் தோலின் நிறம் எந்த நிறமியால் தீர்மானிக்கப்படுகிறது? மெலனோசைட். மனித மண்டையோட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 22. இணை உறுப்பு சட்டகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 126. இணை உறுப்பு சட்டகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 126. தட்டை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு நாடாப்புழு. உருளை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ். வளைதசை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு. கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு கரப்பான் பூச்சி. மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு நத்தை. முத்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன். முதுகு நான் உள்ளவைக்கு எடுத்துக்காட்டு மனிதன். உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை உடைய மீன் எது? கடற்குளவி அல்லது ஜெல்லி மீன். உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை உடைய மீன் எது? கடற்குளவி அல்லது ஜெல்லி மீன். இரு வாழ்விகளின் இதயம் எத்தனை அறைகளை உடையது? 3 அறைகள். இரு வாழ்விகளின் இதயம் 3 அறைகள் உடையது. 2 ஆரிக்கிள்கள், 1 வென்ட்ரிக்கிள். மீன்களின் இதயம் எத்தனை அறைகள்? 2. மீன்களின் இதய அறைகளின் எண்ணிக்கை 2. ஐந்துலக வகைப்பாட்டை உருவாக்கியவர் ஆர்ஹெச் விக்டேக்கர். ஐந்துலக வகைப்பாட்டை உருவாக்கியவர் ஆர்ஹெச் விக்டேக்கர். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். தற்காலிக வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். தற்காலிக வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். லின்னேயஸ் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன? சிஸ்டமா நேச்சுரே. லின்னேயஸ் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன? சிஸ்டமா நேச்சுரே. கண்ணாடி எத்தனை சதவீதம் மறுசுழற்சி செய்யலாம்? 20%. கண்ணாடி மறுசுழற்சி செய்வது 20%. எதை மழை மேகங்களின் மீது தூவினால் மழை பொழிவு ஏற்படும்? பொட்டாசியம் அயோடைடு. எதை மழை மேகங்களின் மீது தூவினால் மழை பொழிவு ஏற்படும்? பொட்டாசியம் அயோடைடு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சரணாலயம் எது? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? கார்பெட் தேசிய பூங்கா உத்தராஞ்சலில் இருக்குது. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா உத்தராஞ்சலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 10ஆம் வகுப்பு வேதியிலிருந்து இதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னாக்கா 9 பேஜ் இருக்குது. இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ஸாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இது சைக்காலஜிக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் கிடைக்கும் உங்களுக்கு.
9th ஸ்டாண்டர்ட் தமிழினுடைய வினா வங்கிகள். இது 15 பேஜ் இருக்குது, 100 கொஸ்டின்ஸ். 9th சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் ஆன்சர். இதிலேருந்து போன எக்ஸாமில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்க. இது 8th தமிழ்லேருந்து எடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி நிறையா பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே.